மகத நாட்டை ஆண்ட மகாராஜா ஒரு நாள் கடல் கடந்து பயணம் பண்ண ஆசைப்பட்டார். அதனால் மகத நாட்டுக்கு தன்னுடைய 30 வயதான மகனை அந்நாட்டுக்கு அரசனாக அறிவித்து மகனுக்கு ஒரு அறிவுரையையும் வழங்கினார். அது என்னவென்றால், தான் கடல் கடந்து பயணம் செய்ய இருப்பதால் திரும்பி வர பல காலமாகலாம். அதுவரை நீ நம் அரண்மனை அமைச்சர்களோடு ஆலோசனைகளை கேட்டு நல்லபடியாக நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி நீ நல்ல ஆட்சி செய்தால் நான் திரும்பி வந்ததும் உன்னையே நிரந்தர அரசனாக அறிவிப்பேன் என்று கூறி மகாராஜா கடல் கடந்து பயணத்தை மேற்கொண்டார். இப்போ இளவரசனுக்கு புதுசாக அரச பதவி கிடைத்ததால் ஆணவம் தலைக்கு ஏறியது. நாம போய் இந்த வயசான அமைச்சர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு ஆட்சி புரியணுமா என மனதுக்குள்ளேயே கோபம் கொண்டு ஒரு திட்டத்தையும் தீட்டினான். ஒரு நாள் மகத நாட்டில் உள்ள மக்களையும் அமைச்சர்களையும் அரண்மனைக்கு வரவழைத்து ஒரு கட்டளையையும் பிறப்பித்தான். அது என்ன கட்டளை என்றால், இந்த நாட்டில் 50 வயதுக்கு மேல் இருக்கிற அனைவரும் இந்த நாட்டுக்கு வீண் பாரமே. அவங்களால இந்த நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் 50 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரையும் நாடு கடத்துறேன்னு அறிவித்தான் இளவரசன். அதன்படியே நாட்டில் இருந்த பெரியவர்களையும் கூடவே அரண்மனையில் இருந்த வயசான அமைச்சர்களையும் தான் நினைத்தபடியே நாட்டை விட்டு வெளியேற்றினான் இளவரசன். ஆனால் அதில் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தாவை பிரிய மனமில்லாமல் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில் யாருக்கும் தெரியாமல் அடைத்து வைத்தான். இப்படியே நாட்கள் கடந்தன. அப்படித்தான் ஒரு நாள் திடீரென்ற பெரிய மழை பெய்து மகத நாட்டை பெரிய வெள்ளம் சூழ்ந்தது. மகத நாட்டில் உள்ள எல்லா இடமும் மொத்தமாக தண்ணீரில் மூழ்கி போய் கிடந்தது. நாட்டில் இருந்த மொத்த விவசாய நிலமும் மழை வெள்ளத்தால் அழிந்தும் போய்விட்டது. மீதம் இருந்த கொஞ்ச தானியங்களும் உணவுக்கே சரியா போச்சு. மறுபடியும் விவசாயம் செய்ய நாட்டில் ஒரு விதையும் தானியங்களும் கூட இல்லை. இப்போ இளவரசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாட்டில் இருந்த பெரியவர்கள் அனைவரையுமே நாடு கடத்தியாச்சு. இப்போ அந்த நாட்டில் இருக்கிற அனைவரும் அனுபவம் இல்லாத இளம் விவசாயிகள். அவங்களுக்கு எப்படி திரும்ப விவசாயம் பண்ணுறது என்று தெரியவில்லை. அதனால் அந்த நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரித்து ஆடத் தொடங்கியது. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எல்லோரும் பட்டினி கிடந்தார்கள். அப்பதான் ஒரு இளம் விவசாயி தான் மறைத்து வைத்திருந்த தாத்தாவிடம் போய் நாட்டில் நடந்த அனைத்து விஷயத்தையும் கூறி, இப்போ நாங்கள் விவசாயம் செய்ய ஒரு பிடி விதை கூட இல்லை என மனவேதனையுடன் தன்னுடைய தாத்தாவிடம் கூறினான். அறிவிலையும் அனுபவத்திலையும் பெரியவரான தாத்தா உடனே அந்த இளம் விவசாயிக்கு ஒரு யோசனையை சொன்னார். தாத்தா சொன்னபடியே விதைகளை தேடி போனான் அந்த இளம் விவசாயி. விதைகளை தேடி போன அந்த இளம் விவசாயிக்கு தாத்தா சொன்னது போலவே நிறைய விதைகள் கிடைத்தது. அந்த விதைகளை கொண்டு வந்து விவசாயம் செய்து ஆரம்பித்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இளவரசன் உடனே அந்த இளம் விவசாயியை அரண்மனைக்கு வரவழைத்து, உனக்கு மட்டும் எப்படி விதைகள் கிடைத்தது என விசாரிக்க, பயந்து போன அந்த இளம் விவசாயியோ தன்னுடைய தாத்தாவை பற்றி கூறிவிட்டான். உடனே அந்த இளவரசன் அந்த முதியவரை பிடித்து வர காவலாளிகளுக்கு உத்தரவையும் பிறப்பித்தான். அதன்படியே தாத்தாவும் காவலாளிகளால் அரண்மனைக்கு இழுத்து வரப்பட்டார். ஆனால் இளவரசனுக்கு இப்போது கோபம் வரவில்லை. மாறாக அமைதியாக அந்த வயதான தாத்தாவிடம் போய், இந்த மகத நாடே உணவில்லாமலும் விதையில்லாமலும் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் விதைகளும் தானியங்களும் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டான் அந்த இளவரசன். அதற்கு அந்த தாத்தா சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாகவோ இல்லை மதிப்புமிக்கதாகவோ இருந்தால் மட்டுமே ஒருவன் அதை சேமித்து வைப்பான். அதே மாதிரி தான் விதைகளையும் தானியங்களையும் உணவை எடுத்துக்கிறது நாம மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பறவைகளும் விலங்குகளும் தான். அதனால தான் தன்னுடைய பேரனை அதிக பறவைகளும் விலங்குகளும் வாழ்கிற இடங்களுக்கு போக சொன்னேன். அங்கு இருக்கிற பெரிய பெரிய மரங்களின் பொந்துகளிலும் பறவைகளின் எச்சங்களிலும் கண்டிப்பாக விதைகள் இருக்கும் என்றும் சொன்னேன். அது மட்டுமல்ல, விதைகளை மதிப்புமிக்கதாக நினைத்து சேமித்து வைக்கிறது இந்த உலகத்தில் எறும்புகள் மட்டும்தான். அதனால் எறும்புகள் கூட்டமாக வாழும் இடங்களிலும் புற்றுகளிலும் தேடி பார்க்க சொன்னேன். நான் சொன்னபடியே என்னுடைய பேரனும் விதைகளை தேடி சென்று அதை கண்டும் பிடித்தான். அதை கொண்டு வந்து இன்று விவசாயமும் செய்தான் என்று தாத்தா கூற, இளவரசனுக்கு அப்போதுதான் மூத்தவங்களோட அனுபவ அறிவுக்கு முன்னாடி தானும் இளைஞர்களும் உயர்ந்தவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். தன்னுடைய தவறை உணர்த்திய தாத்தாவின் காலில் விழுந்து கட்டி அணைத்து கொண்டான் இளவரசன். உடனே மகத நாட்டை விட்டு நாடு கடத்திய அனைவரையும் திரும்ப தன் மகத நாட்டுக்கே வரும்படி அழைப்பு விடுத்தான் இளவரசன். அவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு அரண்மனைத்தும் கொண்டான். அதன் பிறகு மகத நாட்டை பெரியவர்களின் ஆசிகளோடு அவர்களின் அனுபவ அறிவை கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் அந்த இளவரசன். நாட்கள் மெல்ல மெல்ல கடந்தது.
ஒரு நாள் கடல் கடந்து சென்ற மகாராஜா மறுபடியும் தன்னுடைய நாடான மகத நாட்டை அடைந்தார். அப்போது தன்னுடைய மகன் தன்னை விட சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகத நாட்டை ஆட்சி செய்வதை பார்த்து தன்னுடைய மகனையே நிரந்தர அரசனாக அறிவித்தார் அந்த மகாராஜா. இந்த பதிவு இத்தோட முடிந்தது. இந்த பதிவு உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு அழகான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.